இந்த ப்ராப்ளம் பாருங்க. In an examination, A got 25% marks more than B. B got 10% less than C. And C got 25% more than D. If D got 320 marks out of 500, find the marks obtained by A. ஒரு தேர்வில் A என்பவர் B ஐ விட 20% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். B என்பவர் C ஐ விட 10% குறைவாக பெற்றுள்ளார். C என்பவர் D ஐ விட 25% மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். D என்பவர் மொத்த மதிப்பெண்கள் 500க்கு 320 பெற்றுள்ளார் எனில் A என்பவர் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான். நம்மளுக்கு இங்க D உடைய மார்க் மட்டும் தான் தெரியும். D உடைய மார்க் பாத்தீங்கன்னா 320. ஸோ இங்க D வச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா C 25% D விட அதிகமா இருக்கு. ஸோ C is equal to 25% அதிகம்னா 125 போடலாமா? மொத்தமா சேர்க்கும் போது 125/100 இன்டு D. D இங்க என்ன? 320. ஸோ 320 போட்டோம் அப்படின்னா 5 ஒரு 6 5 25 இன்டு 16 25 இன்டு 16 15 25 5 10 400. C பாத்தீங்கன்னா 400. இப்போ அடுத்து C வச்சு வரக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா B got 10% less than C. B 10% C விட லெஸ்ஸா இருக்கு. 10% லெஸ்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 90% இருக்கும். அப்போ 90/100 இன்டு C. C எவ்வளவு? 400. ஸோ 400 போட்டோம் அப்படின்னா 360. இதுதான் B. சரி, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது A. என்ன சொல்லியிருக்காங்க? A got 25% marks more than B. 25% marks more than B அப்படின்னா 125/100 இன்டு B. B உடைய வேல்யூ என்ன? 360. ஸோ 360. இங்க 25 போட்டோம் அப்படின்னா 4 5 90 9 45 450. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 450. இதுதான் இதோட ஆன்சர். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா B ல கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான்.